இரு தேர்தல்களையும் ரணில் நடத்தியே ஆக வேண்டும். மஹிந்த வலியுறுத்தல். அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்திய சிகிச்சை பெறுமாறு அவசர அறிவுறுத்தல். உலக சந்தையில் சீனி விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். இலங்கை மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திய நீர் விநியோக கட்டமைப்பு விளக்கமளிக்கும் சபை. முல்லைத்தீவு வான்பரப்பில் அதிர்ச்சி ஏற்படுத்திய மர்ம பொருட்கள் தொடர்பில் விசாரணை. பொருளாதார நெருக்கடியிலிருந்து விரைவில் மீளவுள்ள இலங்கை வெளியான மகிழ்ச்சியான தகவல். அதிகரிக்கும் அகதிகளின் எண்ணிக்கை சுட்டிக்காட்டும் கனடா. வடகொரிய விஜயத்தை தொடர்ந்து புடினின் அடுத்த நகர்வு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலையும் அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்தியே ஆக வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலமும் 5 வருடங்கள். எனவே அரசியலமைப்பில் உள்ள ஒரு சில ஓட்டைகளை காரணம் காட்டி மக்கள் ஆணை வழங்கும் தேர்தல்களுடன் எவரும் விளையாடக்கூடாது. ஆகவே தேர்தல்களை உரிய காலத்தில் நடத்த வேண்டும். இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலை நடத்தியே தீர வேண்டும். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க மொட்டு கட்சி அனுமதி வழங்காது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தை கலைத்து பொதுத் தேர்தலை நடத்துமாறு ஜனாதிபதி ரணிலுக்கு அழுத்தம் எதனையும் வழங்கவில்லை. ஊடகங்களில் எவரும் செய்திகள் எல்லாம் உண்மையில்லை என்று பெரும்பாலான ஊடகங்கள் போலி செய்திகளையே வெளியிடுகின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலையும் அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்தியே ஆக வேண்டும். ஜனாதிபதி மேற்படி வாக்குறுதிகளை மீற மாட்டார் என்று நம்புகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். காய்ச்சல் அல்லது எலிக்காய்ச்சலின் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக வைத்திய சிகிச்சைகளை பெறுமாறு சுகாதார அதிகாரிகள் மக்களை கேட்டுக் கொள்கின்றனர். இந்த நோயை ஏற்படுத்தும் பாக்டீரியா முக்கியமாக எலிகளின் சிறுநீரில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கால்நடைகள், நாய்கள் மற்றும் பன்றிகளின் மலம் மற்றும் சிறுநீரில் இந்த பாக்டீரியாக்கள் இருப்பது தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நடப்பு வருடத்தின் கடந்த 6 மாதங்களில் இலங்கையில் 5000 எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தொற்று நோயியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நோய்க்கிருமி பாக்டீரியாக்களுடன் விலங்குகளின் சிறுநீரில் இணைந்த பிறகு அது கால்களில் உள்ள காயங்கள் மற்றும் கண்கள் மற்றும் வாயின் சளி சவ்வுகள் வழியாக மனித உடலில் நுழைகிறது. மேலும் இந்த தொற்றுக்கு பல சமயங்களில் சிகிச்சை பெறாதவர்கள் உயிரிழப்பதாகவும் எலிக்காய்ச்சலுக்கு மருந்துகள் இருப்பதாகவும் முறையான சிகிச்சை பெற்று இந்த நோயை குணப்படுத்த முடியும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வெட்டுக்காயங்கள் அல்லது வேறு காயங்கள் உள்ளவர்கள் அதிக ஆபத்தில் உள்ளனர். இந்த தொற்றை பொறுத்தவரையில் ஆபத்தில் உள்ளனர் என்றும் வைத்தியர் ஒருவர் எச்சரித்துள்ளார். எனவே அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக சிகிச்சை பெறுமாறு ராகம வடக்கு கொழும்பு போதனா வைத்தியசாலையின் உடலியல் நிபுணர் டாக்டர் கோலித ஜெயசிந்தர தெரிவித்துள்ளார். அதிக காய்ச்சலால் கண்கள் சிவத்தல், வயிற்று வலி, இருமல், புள்ளிகள், தசைவலி, தசைமுடியில் வலி போன்ற அறிகுறிகள் ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் இவ்வாறான அறிகுறிகள் வந்தால் வைத்தியரை உடனடியாக பார்க்கவும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உலக சந்தையில் சீனியின் விலை 2.32 வீதத்தால் குறைவடைந்துள்ளது. இதேவேளை பிரேசிலில் கரும்பு அறுவடை கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பிரேசிலின் சீனி உற்பத்தி 11.8 வீதம் அதிகரித்ததை அடுத்து உலகளாவிய ரீதியில் சீனியின் விலை குறைந்துள்ளது. இலங்கையில் மிகவும் மோசமான முறையிலும் சுத்தமற்ற முறையிலும் குடிநீர் வழங்கப்படுவதாக இணையத்தில் வெளியான புகைப்படத்தால் சர்ச்சை நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த புகைப்படங்கள் தொடர்பில் தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை விளக்கமளிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. தாய்லாந்தில் இருந்து அகற்றப்பட்ட பழைய நீர்க்குழாயின் புகைப்படத்தை பயன்படுத்தி சமூக ஊடகங்களூடாக நாட்டின் நீர்ப்பாவனையாளர்களை சிலர் தவறாக வழிநடத்தவும் அச்சுறுத்தவும் முயற்சிப்பதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அவ்வாறான நீர்க்குழாய் தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபையினால் பயன்படுத்தப்படுவதில்லை எனவும் அது தாய்லாந்தில் உள்ள பழைய நீர்க்குழாய் எனவும் தெரியவந்துள்ளதாகவும் சபை சுட்டிக்காட்டியுள்ளது. கெலடுவ நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வரும் நீர் விநியோக குழாய் வெடித்து சிதறியதன் காரணமாக ஏற்பட்ட அனர்த்த நிலைமையின் பின்னணியில் இந்த புகைப்படம் தவறான முறையில் சமூக வலைதளங்களில் பகிரப்படுவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை நீர் பாவனையாளர்களால் வழங்கப்படும் சுத்தமான
தண்ணீர் தொடர்பில் அச்சப்பட தேவையில்லை என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மக்களை தவறாக வழிநடத்தும் மற்றும் பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையிலான பொய்யான செய்திகளை பரப்புவது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை மேலும் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு வான்பரப்பில் தென்பட்ட 2 மர்ம பொருட்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு வான்பரப்பில் 2 மர்ம பொருட்கள் கடந்த 19ஆம் தேதி தென்பட்டதாக முல்லைத்தீவு மீனவர்கள் 20ஆம் தேதி தெரிவித்துள்ளனர். நீல நிறத்தில் உள்ள இந்த 2 மர்ம பொருட்களும் வானில் மெதுவாக மிதந்து வருவதாகவும் வவுனியால் ஏற்பட்ட நிலநடுக்கத்துக்கு பின்னர் அவை தென்படுவதாகவும் கூறியுள்ளனர். வானத்தில் மெதுவாக மிதக்கும் 2 பொருட்களும் நீல நிறத்தில் மிகவும் பிரகாசமாக காணப்படுவதாகவும் அந்த 2 மர்ம பொருட்களும் நிலப்பரப்பை விட கடலில் நன்றாக தென்படுவதாகவும் நேரில் பார்த்தவர்கள் விவரித்துள்ளனர். சுனாமி அனர்த்தம் ஏற்படுவதற்கு 5 நாட்களுக்கு முன்னர் இதேபோன்ற பல பொருட்கள் வானில் மிதந்ததாகவும் சுனாமியின் பின்னர் அவை காணாமல் போயிருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இவ்விரு மர்ம பொருட்கள் தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கமைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் பிரிவுக்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான விவரங்களை அவர்கள் கொழும்பில் சமர்ப்பித்துள்ளதாகவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை விரிவியாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இலங்கை எதிர்நோக்கி வரும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து விரைவில் மீளப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக வங்குரோத்து நிலையில் இருக்கும் இலங்கையின் இந்த நிலை முடிவுக்கு வரவுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கமைய எதிர்வரும் 28ஆம் தேதி இலங்கை வங்குரோத்து நிலையிலிருந்து விடுவிப்பதாக சர்வதேச நாணய நிதியத்தினால் அறிவிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியன்று இலங்கை தனது வெளிநாட்டு கடனை திருப்பிச் செலுத்த முடியாமையினால் வங்குரோத்து நிலை அடைந்ததாக நாடாக அறிவிக்கப்பட்டது. இலங்கைக்கு 3வது கடன் தொகை வழங்குவது தொடர்பில் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளும் இலங்கை பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் அண்மையில் இடம்பெற்றது. இதன்போது இலங்கையில் பொருளாதார நெருக்கடி முன்னேற்றம் குறித்து சர்வதேச நாணய நிதியம் பிரதிநிதிகள் பாராட்டு தெரிவித்திருந்தனர். இதற்கமைய வங்குரோத்து நிலையை இல்லாமல் செய்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய ரீதியில் அதிகளவான வெளிநாடுகளில் புலம்பெயர்வோரின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு 7% அதிகரித்துள்ளது. உலக அகதிகள் தினத்தை முன்னிட்டு கனடா குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லல், வெளியுறவுத்துறை அமைச்சர் மெலனி ஜோலி மற்றும் சர்வதேச மேம்பாட்டு அமைச்சர் அகமது ஹுசைன் ஆகியோர் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையிலும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, தமது சொந்த நாடுகளிலிருந்து அகதிகளாக புலம்பெயர்ந்துள்ள மில்லியன் கணக்கானோருடன் கனடா எப்போதும் இருக்கும். அகதிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வது மற்றும் அவர்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பான செயல்முறையை கனடா முன்னெடுத்து வருகிறது. உலகளாவிய ரீதியில் 117 மில்லியனுக்கும் அதிகமானோர் புலம்பெயர் அகதிகளாக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். கடந்த சில ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது 2023ஆம் ஆண்டில் அகதிகளாக புலம்பெயர்வோர் எண்ணிக்கை 3 மடங்காக அதிகரித்துள்ளது. அகதிகளுக்கு முன்னெப்போதையும் விட இப்போது எமது ஆதரவு அதிகமாக தேவைப்படுகிறது. இதனால்தான் அகதிகள் மேல்குடியேற்றத்தில் முதலிடம் வகிக்கும் நாடுகளில் கனடாவும் ஒன்றாக திகழ்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் இன்று வியட்நாமுக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். வடகொரியாவுக்கான பயணத்தை தொடர்ந்து அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார். ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுடனான உறவுகள் உக்ரைன் போரை அடுத்து சீர்கட்டு வரும் நிலையில் வியட்நாமுடன் ரஷ்யா உறவுகளை வலுப்படுத்த ஆரம்பித்துள்ளது. இந்த பின்னணியிலேயே விளாடிமிர் புடினின் வியட்நாமுக்கான பயணமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த பயணத்தின் போது அந்த நாட்டு முக்கிய தரப்பினரை சந்தித்து ரஷ்ய அதிபர் பேச்சுக்களை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார, கல்வி மற்றும் எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைசார் விடயங்கள் குறித்து இந்த சந்திப்புகளின் போது கலந்துரையாடப்பட உள்ளது. இதேவேளை ரஷ்யா மற்றும் வியட்நாமுக்கு இடையில் கடந்த 1950ஆம் ஆண்டு முதல் சிறந்த இருதரப்பு உறவுகள் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.